உங்களோட டைமில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. வேறு லெவல் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களால் லைஃப் டைமுக்கு ஒரே காலில் நிற்க முடியுமா? சான்ஸே இல்லை. பிகாஸ் 2 கால் தேவைப்படுது நம்ம நிற்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஏன் லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரே ஒரு இன்கமில் நீங்கள் சர்வே ஆகிட்டு இருக்கணும். எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து மினிமம் 2 ஸ்ட்ரீம்ஸ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்ட்ரீம் இருந்தால், ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கு என்ன ஆகும்? இல்லை உங்களை கிக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது வந்து திவால் ஆகிட்டுன்னா அது என்ன ஆகும்? ஸோ அதுக்காண்டி தான் எப்போவுமே செகண்டரி இன்கம் சோர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 2 விஷயம் பண்ணலாம் இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஒன்று வந்து ஃப்ரீலான்சிங், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணலாம், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் இல்லை உங்கள்கிட்ட இல்லாத ப்ரொடக்டிவ் ட்ரிப் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் இன்கம் அப்படின்னு சொல்கிறது ஸ்டேபிளாக உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கான இன்கம் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உழைச்சவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி உழைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கில்லை வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து ஆஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. இ-காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். இது 2 பெஸ்ட்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அப்டேட் டே அப்படின்னு சொல்கிற வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனை அங்கே இருந்து எடுத்துக்கொள்ளலாம்.